வெயிட் இந்த வீடியோவை யாருமே மேலே தள்ளிடாதீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரே நேரத்தில் சிவபெருமானையுமே நீங்கள் தரிசிக்கலாம், அது இல்லாமல் சூரிய பகவானையுமே நீங்கள் தரிசிக்கலாம். இது எந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு சிவபக்தனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை லைஃப்ல மறக்காம ஒரு வாட்டியாச்சும் போய் பாருங்க. இந்த ஒரு கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க சூரிய பகவானையும் நம்ம சிவபெருமானையுமே ஒரே இடத்துல நீங்க தரிசிக்கலாம். இந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற சிவபெருமான் வந்து ஒரு தாமரை பூவுல இருந்து சுயம்புலிங்கமா உருவாகி இருக்காரு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டின ஒரு கோவில் அப்படின்ட்டு எல்லாராலையுமே நம்பப்படுது. இந்த கோவில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று குறிப்புகள்லாம் இந்த கோவிலை பத்தி வரலாறு இருக்கு. சூரிய பகவான் வந்து ஒரு வெளிச்சமா தோன்றி சிவனோட நெற்றிக்கடலை தோன்ற ஒரு காட்சியை தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து தரிசிச்சுட்டு போவாங்க. இதுவும் இல்லாம இந்த கோவில் ஒரு பழமையான கோவில் அப்படின்றதுனால இங்க பல மக்கள் வந்துட்டே இருக்காங்க.